ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மார்னிங்கே அதாவது ஒரு 4:30 மணிலேருந்து ஹரி ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே வெளியே தர போட்டோம் இல்லைங்க, 2 நாளாக மழைங்க. அந்த மழையில் அலங்கோலமாக ஆடிச்சு. அதை எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு இங்கே மேலே தெரியுதுங்களா, அங்கே மேலே போட்டு வச்சுருந்தார் இல்லை, அது என்ன கேதி ஆகிடுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. நேற்று ஏன் வீடியோ 2 நாளாக வீடியோ வரல அப்படின்னு, 2 நாளாவா நேற்று ஒரு நாளான்னு தெரியல, ரொம்ப உடம்பு முடியலைங்க, ஜுரம், அதனால் வீடியோ வரலை. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். 22ஆந்தேதி கன்ஃபார்மாக சென்னை கிளம்புறது முடிவாயிடுச்சுங்க. ஆனாலும் அதில் ஒரு சில குழப்பம்லாம் இருக்குது. அது நாளைக்கு வீடியோவில் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ கரெக்டாக விடிகால 4:30 மணி. நேற்று நைட்டு இப்போலாம் ஒரு 2 நாளாகவே நல்லா மழை பெய்யுது நைட்டில். இங்கே பார்த்தீங்களா, மழை பெஞ்சி தண்ணி எந்த அளவுக்கு, அதாவது பாத்ரூமுக்கு மேலே மாமா அந்த ஒரு இது மாதிரி போட்டிருந்தாருல்ல, நான் சொன்னேன் தண்ணி நிற்கும் அப்படின்னு. மாமா சொன்னாங்க தண்ணி நிற்காது பாப்பான்றாங்க. ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி பாருங்கள், செம்ம சில்லுன்னு இருக்குது. பார்த்தீங்களா, காலியாக வச்ச பாண்டிலேயே இவ்வளோ தண்ணி இருக்குன்னா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னு. வெளியே வாசப்படி எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போது இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு விட்டுடலாமா? ஏன் இப்படி ஓட்டை போட்டு விட்டோன்னா, எப்போவுமே மழை பெஞ்சால் தண்ணி நிற்காது. எப்போவுமே மழை பெஞ்சால் தண்ணி நிற்காது, அதுக்காக தான். சரி, ஓகே, வெளியே போயிட்டு பார்க்கலாம். வெளியே எந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நேற்று நைட்டு 10 மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் வானம் இடி இடிச்சிட்டு தான் இருக்குது. வானம் இடி இடிச்சிட்டு தான் இருக்குது. பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், என் கை தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கட்டை விரல் தெரியுதுங்களா, இப்படி கீழ்ச்சிட்டு இருக்குன்னு பார்த்தா இது இருக்குல்ல, இந்த டாப்பால் திறக்கும்போது கை கீழ்ச்சி இந்த லட்சத்தில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம வெளியே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, பேக் கேமரா போட்டுக்கிறேன். திறந்தாச்சு. ஐயோயோ, என் தரையெல்லாம் நாசமாகிவிட்டனர். அதாவது கரண்ட் இல்லாதனால இப்படி தெரியுது. தரையாயிடுச்சு. ஐயோயோ, என்னங்க இது? ஓ, இங்கேருந்து தண்ணி ஊற்றிருக்குதா, அதனால் இங்கே இந்த இடத்த இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஒன்றும் இல்லை, மண் இருக்குது, மண் போட்டு பூசிக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனார், வச்சுக்கின்னு அழகாக பொத்தி வச்ச பிள்ளை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, மீதி கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் வெளியே நிலவரம் இப்போதைக்கு இப்படி தாங்க இருக்குது. இப்போ வாங்க அப்படியே இங்கே இந்த இடத்த மாமா மேலே தார் ஊட்டி இருந்தாங்க, ஒழுகுதான் என்னென்னு அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஒழுகி இருக்கா அப்படின்ட்டு இந்த இடத்த இருங்க வரேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இங்கேருந்து அப்படியே நீட்டாக, பட் எனக்கு தெரிஞ்சு ஒழுகலன்னு தான் நினைக்கிறேன்.
ஏன்னா தார் ஓட்டினதுனால ஒழுகலை. ஓகே, டன். அப்போ டன். ஆனால் இதெல்லாம் நைட்டு நான் வந்து எடுத்து வச்சேங்க. ஏன்னா வந்து கரண்ட் இல்லை இப்போதைக்கு. வீடு இருக்க அலங்கோலம் இப்படி தாங்க இருக்குது. இங்கே பாருங்க. நான் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இருங்க உட்காந்துடலாம். என் வீடு இருக்க லட்சணமே இப்படி தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ரொம்ப உடம்பு முடியல. நாங்கள் வந்து மாமனார் தெத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு முடியல. ஜுரம் இப்படியே படுத்த படுக்கையாகவே இருந்துட்டேன். என்னால் அந்த வீட்டுக்கு கூட அங்கே போக முடியல. அந்தளவுக்கு ஜுரம்னு படுத்துட்டேன். அண்ணியாலையும் என்னை வந்து பார்க்க முடியல, நானும் அண்ணியை போய் பார்க்க முடியல. லாஸ்ட்டாக டெத் அன்னைக்கு போயிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன். நைட்டு ஒரு 10 மணி போல் சாப்பிட்டுட்டு வந்தோம், நானும் எங்கள் சின்ன மாமியார்லாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப அங்கே இன்னும் போகவே இல்லை நான். ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு படுத்தபடிக்கே ஆகிட்டதுனால கரண்ட் வந்துடுச்சுங்க. கரண்ட் எப்படி வந்தது? போயிடுச்சுங்க கரண்ட் வந்துடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் லைட் எரிஞ்சுது, அதனால் கரண்ட் வந்ததுன்னா மானம் வெளியே இடி இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லை. இன்னும் உடம்பு சரியாகலை. இன்னும் அந்த ஜுரம் அப்படியே தான் இருக்குது. மாத்திரை போட்டுட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஜுரம் விடுற மாதிரி தெரியல. என்ன பண்ண போகிறோன்னு புரியல. எந்திரிச்சிருக்கேன். அன்றைக்கி எக்ஸாம் இல்லை, அதனால் சாப்பாடு செய்யணுன்ட்டு எந்திரிச்சிருக்கேன். வெளியே இந்த லட்சத்தில் இருக்குது. இந்த ஜுரத்தில் வெளியே எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். வெயிட்டும் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. சரி, அன்றைக்கி டிஃபன் பண்ணும்போது வெளியே இன்னும் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறமும் பெருக்கிறப்ப பார்க்கலாம். இதுங்க திரும்ப தரையெல்லாம் வீணாகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எரிமையாக அதில் நிறைய தண்ணி தொங்குது. இன்னும் மழை வேற பெய்யுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இடி இடிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவ போட்டுடலாம். வந்து இன்றைக்கி காலைல பூரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பூரிக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இதில் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்தூரி மெத்தி இருக்குல்ல, அதுங்க போட்டால் நல்லாயிருக்கும். அதை தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ திரட்டி எடுத்துடலாம், திரட்டி பார்க்கலாம். பூரியை வந்து திரட்டியாச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா போட்டு பொரித்து எடுத்துடலாம். அரிக்காக மட்டும்தான் இந்த பூரி. இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தான் தெரியல எனக்கு. ஓகே, பார்க்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. அந்த பூரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பொரியும் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லா பொரியுமே போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு தொட்டுக்க என்ன செய்கிறதுன்றது தான் ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்யணுமா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பார்த்தீங்களா, நானும் வந்து தண்ணி பின்னால் குத்தி விட்டேங்க. ரொம்ப லேட்டாச்சு. திரும்ப மழை பெஞ்சுதா, அதனால் கத்தி எடுத்து லைட்டாக கிழிச்சி விட்டுட்டாங்க. இப்போ வெளியே நல்லா விடிஞ்சிடுச்சு. வெளியே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோகம்
காலையில் 6 மணி. எல்லாம் கரைஞ்சி ஓடி போச்சு. அழகாக போட்டு வச்சு இந்த தரை இப்படி அலங்கோலமாக ஆகி போயிருக்குது. என்ன பண்ணிட்டோம் எல்லாம் நேரம். சரி ஓகே, அரியை எழுப்பிடலாங்க. எழுப்பி ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்களா அழகாக இருக்குது அந்த குருவி. நல்லா இருக்குங்களே, மழையில் நனைஞ்சி வந்து உட்காந்துருக்கு. சரி ஓகே, எனக்கு டைம் ஆகுதுங்க. நான் போயிட்டு அரியை எழுப்பி விட்டு வரேன். பாருங்க மாமா எப்படி ஆயிடுச்சு. கோணம் கொஞ்சம் மா கொஞ்சம் இப்போதான் மழை வீசுதா. ஆமாம், அதான் இருக்கிறேன். வர மாட்டேங்குது. மட்டி ஆயிட்டா, மட்டி சூரி ஜவுச்சாயிட்டா. அம்மா அம்மா இது போட்டால இங்கே போட ஆஃப் பண்ணுவோம். பார்த்தீங்களா, வீட்டு மேலே வந்து மரம் மூங்கில் கொம்பு இங்கேருந்து எங்கே சாஞ்சிருக்கு பாருங்க. இங்கேருந்து இப்படி போயிருக்கு, சாஞ்சிருக்கு. ஓகே, பெருக்கிட்டு பூச்செடியை போய் பார்த்துட்டு வரலாம். பூச்செடி ஓய் பூச்செடி எவ்வளோ அழகாக இருந்திருக்கு பார்த்தீங்களா. மல்லிகைப்பூ செடி. இந்த பக்கம் இருக்கிறது வந்து செம்பருத்தி செடி. ஆனால் பூ எப்போ பூக்கும், நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் பூக்குமா என்னன்னு தான் எனக்கு தெரியல. பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ போயிட்டு அரியோடைய செருப்பை கழுவிட்டு வந்துடலாம். சார் ஸ்கூலுக்கு போவார் இல்லை. புடவை எங்கே போட்டால் எந்த மூலையில் போயிருக்கு பாருங்களேன். சரி வாங்க போயிடலாம். போயிட்டு கழுவிட்டு வந்துடலாம் அரியோடைய செருப்பை. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தண்ணி இடத்துக்கு போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சாத்திருக்கு, அதை கொண்டு போய் தண்ணி எடுத்து கொட்டிட்டு வரதுக்காக இப்போ போய்கிட்டு இருக்கோம். கொட்டியாச்சு. நிறைய மீன் இருக்குங்க இதில். இப்போது செம்ம மீன். இப்போ வந்து பாத்திரம் தாங்க தேய்க்கணும். இந்த இடத்த வந்து பெருக்கி கழுவி விட்டாச்சு. சார் என்ன பண்ணுறீங்க? ப்ரஷ் பண்ணுறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. அப்படி காத்தடிச்சுங்குது. ஓகே, இதுக்கு மேலே ரெடி பண்ணிவிட்டு தான் பாத்திரம் தேய்க்கணும் நம்ம. சரி ஓகே, டைம் ஆகுது. அரிக்கி கிளம்பு. என்ன உன் பிரச்சனை? சாமி, எனக்கு வந்து இஞ்சி பூண்டு இல்லை, வெங்காயம் பூண்டு இல்லாமல் குழம்பு வைக்க தெரியாது. சரியா? இப்போது தாத்தா இறந்துட்டார் இல்லை, அதனால் நம்ம பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கக்கூடாது. சரியா? அதனால தான் வெறும் பூரி மட்டும் செஞ்சு சர்க்கரை வச்சு தரேன். சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டுக்கோ. कौटी जाएगी कि नहीं किताबों का कौजी यार सुनांगा
ସବୁଛୁ ଆଇର ପୁରୀ କର ଆଣିଛନ୍ତି ନା ମଟର ଆଜି ସାଙ୍ଗନା ପୁରୀ ଆଣିଛନ୍ତି ନା ମଟର ତରକାରୀ ଆଣିନି இங்கே பாருங்க, நான் வெறும் பூரி மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். சக்கரை வச்சு தரேன் எடுத்துகிட்டு போடா அப்படின்னா கேட்க மாட்டேன்றாங்க. பூரிக்கு சக்கரை எவ்வளோ நல்லாயிருக்கும். நாம பூரி சக்கரை வேண்டாம். கெத்தை பூரி சாட்டாக இருக்குது. 4 பூரி வச்சுருக்கேன். சரி, காசு தரேன் போ. 4 பூரி வச்சுருக்கேன், போதுமா? ஆ மீதி எத்தனை பூரி இருக்க? 5 பூரி இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க உட்காந்து. மூஞ்சை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சு சாப்பிடு. அதை விட்டு மூஞ்சி ஏன் இவ்வளோ கேவலமாக வச்சுன்னு சாப்பிட்ற? ஒரு நாள் தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா, உடம்பு முடியலடா, என்னடா பண்ண சொல்கிறேன்? ஜுரம், இவ்வளோ ஜுரத்துலேயும் எழுந்திரிச்சு நான் உனக்கு இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். வீடெல்லாம் பெருக்கியிருக்கேன், வெளியே பெருக்கியிருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன், அங்கே வெளியே பம்பாண்ட கழுவி தள்ளியிருக்கேன், உன்னை ரெடி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் உனக்கு பூரி ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய விஷயம் தானே? அப்போ சாப்பிடு, தயவு செஞ்சு சாப்பிடு, அழாமல் சாப்பிடு. அம்மா கஷ்டத்தை புரிஞ்சு செய்கிற புள்ள தான் நல்ல புள்ள. நீ நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா? அப்போ சாப்பிடு. ஒரு வழியாக ஏதோ சொல்லி சாப்பிட வச்சுட்டாங்க அரிய. சரி சாப்பிடு, வேன் வந்துடும், சீக்கிரம் சாப்பிடு. வேறு எதுவுமே இல்லைங்க, எல்லாம் காலி ஆகிடுச்சிங்க. வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கக்கூடாதுங்க பாருங்க, அதையும் எடுத்து போட்டுட்டான். சரி சாப்பிடு, சக்கரை வச்சு சாப்பிடு, நல்லாயிருக்கும். ஏதாவது பண்ணுடாப்பா, எனக்கு முடியல சுத்தமாக. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.